குழந்தைகளே வணக்கம். நான் உங்கள் சுப்ரி தாத்தா. என்னுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். நான் சொல்லக்கூடிய கதைகள்லாம் நீதி கதைகள், உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். ஓகே, பாய். சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆத்திச்சூழல் இருக்காங்க இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். நீ நம்ம பார்க்க போகிறது ஆறுவது சினம். 2 லட்சம் செக்கு பவுன்ஸ் எடுத்தா அப்போ அவன் ஏமாத்தினானா? அவன் எங்கிட்டே கண்ணை கிடைக்கட்டும், அவன் கவித்தை சாறு பூஞ்சி எலுமிச்சி பழம் மாதிரி. அப்பா, ஆறுவது சினம் அப்படின்னா என்னப்பா? போடா வயிற்றாக்கிறப்பா, போடா தள்ளி விட்றாரு. சுண்டு தள்ளி விட்டதில் இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம், அழுதுன்னு இருக்கான். அப்பா கோபமாக இருக்கிறதே ஏதாவது கேட்கலாமா? அவசரப்பட்டு கேட்கப்படாதா கண்ணு, நீ உனக்கு என்ன ஒன்று கேளு, நான் சொல்லித்தரேன் உனக்கு. அம்மா சொல்கிறாப்புல, அம்மா ஆறுவது சினம் அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? டீச்சர் சொன்னாங்கம்மா அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், 2 கிளாஸில் காஃபி வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், கொக்கோ வச்சுருக்கேன், எது வேணால் பாருங்கள். நீங்கள் எப்படி ஆவி பறக்க வச்சுங்களா, என்ன சூடாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தனியாக கொக்கோ போட்டு கொண்டு வந்துருக்கேன், சாப்பிடுங்க. ரொம்ப சூடு தாங்கலாமா, நாக்கெல்லாம் சுட்டுமா, வயரெலாம் எரியறதுமா. அப்பா பாரு எவ்வளோ சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக குடிக்கிறார் பாரு. சூடாக குடிக்கிறதுங்கிறது நம்ம கோபமாக இருக்கும் பார்த்தியா, அதை உணர்த்துகிறது. சூடாக குடிக்கிறது என்னாச்சு, உனக்கு வாய் வெந்து போச்சு, வயிறு வெந்து போச்சு, கத்தின பார்த்தியா. அப்போ உன்னால் கோபத்தில் எதுவுமே செய்ய முடியல பார்த்தியா. அதே மாதிரி ஒருத்தனுக்கு கோபம் இருந்ததுனால் அவனுடைய மூளை வேலை செய்யாது, தவறான முடிவுகளை எடுப்பான். அதனால் கோபத்தை அடக்க வேண்டும். அதுதான்ப்பா ஆறுவது சினம். அதே மாதிரி எப்படி காப்பி அந்த பால் கொக்கோ கொடுத்தேன் இல்லையா, அது ஆறி போனதுக்கப்புறம் அப்பா சந்தோஷமாக சாப்பிட்டார் இல்லையா, அதே மாதிரி சினமும் ஆறிவிடும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீ அப்பாட்டையே பேசியிருக்கணும். புரிஞ்சா உனக்கு? ஆறக்கூடியது சினம். ஆனால் எப்பொழுதுமே சினத்தை நாம் கொல்லக்கூடாது. மூளையையும் நம்ம முடிவெடுக்கும் சக்தியையும் அது பாதிக்கும். அதுதான் அவ்வேறு அழகாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? பொறுமையாக இரு, கோபப்படாதே.